வாடிடு வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை. ஏழாம் 1வது படிக்கிற பிள்ளைக்கு நேரடியா பேசுப்பா, புரியுற மாதிரி பேசுப்பா, புரியுற மாதிரி பேசு. அது தமிழ் புலவனே பாரதி தான். அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன், பாவலரே, பெருஞ்சித்தன் உடனம் தாத்தங்கள். ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை தமிழர்களின் உயிர் வந்து தமிழ். அது தன் நிலை தமிழ் தாழ்நிலை அடைந்தது. தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை தரவாமல் இருந்த போது என்ன செய்யணும் தெரியாம இமை தரவாமல் இருந்த போது தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைகளை எண்ணி தவம் கிடக்கையில் இளகு பாரதி புலவன் வந்தான். அப்படி தவம் கிடக்குது, என்ன செய்யணும் தெரியல. அந்த நேரத்தில் இளகு பாரதி புலவன் வந்தான். அவன் பைந்தமிழ் தேர்ப்பாளன். அவன் ஒரு செந்தமிழ் தேவி, செந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிக்குயில், நாட்டிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையை, நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த காடு நமடும் கற்பூர சொற்கும், கற்பனை ஊற்றாம் கவிதையில் புதையல், திறம் பாட வந்த மரவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்ணு, மதங்கள் அண்ணா நெருப்பு அவன். அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன். என்னென்று சொல்வேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சிப்பாளர் என்னென்று அவன் தான் புது ரத்தம் வாச்சி தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான், தமிழும் பாரதியால் தகுதி பெற்றது புரட்சிப்பாளர். கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழி கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி, இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் எடக்கதிரான இளைஞன் பாரதி, நிலை குளிர்ந்திருந்த நெஞ்சினை நிமித்தி நிலன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறது கவியரசு கண்ணதாசன். இது ஒரு கொடுமையான நாடுதான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிக்கிறோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை நம்மள மாதிரி ஒரு துரோக சமூகம் உலகத்தில். நான் வந்து பாட்டன் பாரதின்னு சுருட்டி அடிச்சேங்க. பாட்டன் பாரதி ஸ்ரீமதுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாரு. நாம எல்லாரும் கேள்வி பண்ணோம். தமிழை சனியன் சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும்போது சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலர். விடுதலையே வேணாம்னு இந்த நாட்டில் வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கலாம் ஒவ்வொன்னு நினைச்சு கொலை வரைக்கும் அரங்கத்துறை நான் அடங்கி அமைப்பு பிரச்சனை தங்க எதுக்குடா இவ்வளவு காவல்துறை தெரியல எதுக்குடா நம்ம குடும்பம் கூட மாட்டாங்க. பாரதி அதிசயமா பேசுறான்னா அது கூப்பிடுறது ஒரு 40 நிமிஷத்துல எங்க
கடல் அள்ளி கரையில 40 நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும்? 40 நிமிஷத்துல பேசுற ஆளாங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன். இளம் மிச்சத்துக்கு வரலாம் பேசுறேன். பாரதி நீங்க பாருங்களேன், இவங்க என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு. ஐயா ஈவேரா, மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறார். அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகட்டப்பட்டது, போற்றப்பட்டது, போதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அவன் பாருங்க, இவங்கெல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடலாம். மாதத்தன்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்து கையலை உயர செய்கிறார். எல்லாம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம், இரு கட்சிக்கும் அக்கை பொதுவில் வச்சுக்குவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கு சம கற்புனா கற்பு, பெண்ணுக்கு இல்ல இல்ல, 2 கட்சிக்கும் பொதுவில் வச்சுக்குவோம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். நேரடியாக உங்களுக்கு புரியுது பத்தியில. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடாத்த வந்தோம். 8 அறிவையில் ஆணுக்கு இங்கே பெண், இலைப்பிள்ளை ஆணுக்கும் மீறிட்டான். நேரடியாக ஆண்களுக்கு எங்க பாட்பாடு எழுதிக்கல, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணு பெண் சமம். அதான் பாட்பாடு. இவங்க வந்துதான் தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது என்கிறார். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல நானும் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திருக்க நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை இசை என்றும் பரவச் செய்ய வேண்டும். பேர்ல மட்டும் தமிழன், அது பத்தாதா? அது பத்தாது. யாமரின் புலவரிலே கம்பளை போல் வள்ளுவன் போ இளங்க போல் பூமிதனில் யாங்கன் பிறந்ததில்லை. அதோட நிறுத்தணும்ல. உண்மை இது வெறும் புகழ்ச்சி. இங்க புகழ்ந்துகிட்டு தர்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு வாதம் செய்வாரா அந்த மாதிரி கதை உண்மைதான். அது என்னங்க அப்படி முதல்ல கம்பளை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க? முதல்ல வள்ளுவர் தானங்க பாடிக்கணும், பாடிக்கணும். ஆனால் கம்பன் ஒரு தட்டு, கவித்தராசிலே இளங்கோ ஒரு தட்டு. நடுநாயகமாக இருக்கிற அந்த முல்லா வள்ளுவனை யாங்களுமே பிறந்ததில்லை. அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் உச்சம், அதுதான் உண்மை. பெரும் புகழ்ச்சி இல்ல. டேய் நான் பொய்க்கு புடுகலடா, பெருமைக்கு பேசுறடா, உண்மையை சொல்றாங்க. தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் காட்டு மிராண்டி மொழி. ஐயா ஈவேரா அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டு மிராண்டி. யார் காட்டு மிராண்டி? இவர் காட்டு மிராண்டி, நான் காட்டு மிராண்டி, இவன் காட்டு மிராண்டி. விளங்கிச்சா? காட்டு மிராண்டி மொழி, காட்டு மிராண்டி நீ, நான் காட்டு மிராண்டி வாழ்கிற நான். அவன் எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காதோ. காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லுது. சிங்களம் புட்கடம் சாவகம் தீவு பலவெடுக்கும் சென்றே ஆந்திரங்கள் மீன்கொடியும் புலிக்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுகிறார். அவனா யாரா காட்டுறாங்க? தமிழ் திருநாடு தன்னை தமிழ்நாடு நீ பேர் கிடையாது. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல. இந்தியா விடுதலை அடைய
மாநிலங்கள் பிரிக்க அவன் பிரிச்சான். தமிழ்நாடு பெயர் வைக்க அவன் வச்சிருந்தான். காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால ஞானி, தீர்க்க தரிசி அவன். அதனால உலகத்தில் ஒருவன், அவன் உலகத்தில் ஒருவன். அவன் முடிவென்றான். அவர் வேற தமிழ்நாடு சங்கரலிங்கனார் வருவாரு, 79 நாள் போராடுவாரு, இறப்பாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு, அவருக்கு பேர் வைப்பாரு. அதெல்லாம் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் எங்கள் கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பாங்களா. இவர் காட்டுமிராண்டிங்கிறவள, காட்டுமிராண்டியில் வாழ்கிற நாடுங்கிறவள. ஆண்டோர்கள் தேசமடிப்பா. சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுதுபடி திரடி பார்ப்பாங்க. தமிழை படித்தான், மாநிலங்களை படித்தான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தான் தினம் புகழ்ந்து பாடகி பார்ப்பாங்க. செல்வம் நிறைந்த இந்துஸ்தான். அதான் முதல்ல நான் அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். நான் முதலில் தமிழன். மொழியால், இனத்தால், நிலத்தால், நாட்டால், இனத்தால் நான் தமிழன். ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன். அதெல்லாம் வந்தே மாநிலம் என்போம் என்போம் என்று மாநிலத்தாயை வணங்குதும். அதனால அவன் நேரடி வாரிசு நான் தான். அவன் கொள்கை வாரிசு, நான் கொள்கை வாரிசு. பிச்சு வரையும் அவன்கிட்ட அவனும் போக முடியாது. எத்தனை 100 ஆண்டு வேணாலும் அவன் சேர்த்து வச்சு எல்லாமே அடிக்கலாம். தக்கத்தில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்த வந்தாலும் வாய்ப்பில்லை. ஒண்ணும் அன்பு. அவ என்ன இங்கே நாளையின் தாய்மொழி இறந்து விடுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அவ்வாறு படிக்கிறேன் சொல்லம் சுத்தி. எங்க பாட்டை என்ன சொல்றான்? சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. அது சொல்ல முடியல. சங்கடமா இருக்காங்க. சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புரிசு போகும் என்று பேரை குறைத்தாரா. அந்த வசை எனக்கு எழுதிடலாம். அந்த செய்தியை செல்வினை நெட்டத்திற்கும் கலை செல்வங்கள் யாரும் மெல்ல தமிழ் நிஷா அவன் சொன்ன இனிதானது எங்கும் காணும். ஆமா பாரதி, எங்கேயும் காணாம பாரதி, எங்கேயும் இங்கே ஒரு பாவனம். நீ பாரதி மேல எனக்கு என்ன வியப்பு ஒண்ணு இல்லை. பாரதிக்கு எனக்கு தமிழ் படிச்சான். அவன் மேலதான் எனக்கு, அவன் மேலதான் அவனுக்கு அறிவு முக்கியம். அவன் மேலதான் காதல். அவன் தான் பேர், அவனைத்தான் போற்றணும். நினைச்சு பாருங்க, தமிழர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள், மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல, உயிர்மை நேயர்கள் என்பதை காட்டுறாங்க.